அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிஷப ராசி தாங்க. மேலும் இந்த ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது ஒரு சில விஷயங்கள்லாம் சுக்கிர பகவானால் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்க அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ர நிலையில் 10வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நீங்கள் ரொம்ப கடுமையான உழைக்க வேண்டிய விஷயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடும். உங்கள் வேலையை சரியான முறையில் மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பதே உங்கள் வேலையில் செயல்திறன் மேம்படும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். வியாபாரத்தில் வளர்ச்சி யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக போகுது. இதனால் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சமூகத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே உங்களால் பெற முடியும். இதனால் உங்களுடைய வணிகம் முன்னேறும். மேலும் நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலமாக ஆதரவு மற்றும் நல்ல முதலீட்டை எதிர்பார்க்கலாம். இது உங்களுடைய வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை திருப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 5வது வீட்டில் குரு கிரகத்தின் முழு அம்சம் இருப்பதால் நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனம் அறிவை பெறுவதை நோக்கி நகரும். ஆனாலும் உங்களுடைய செறிவு அவ்வப்பொழுது தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடும். படிப்புல சீரான தன்மை இல்லாததால் உங்களுடைய செயல்திறனின் பாதிக்கும் என்பதால் நீங்கள் அதை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய ராசியில் குரு கிரகம் இருப்பதால் உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைந்திருக்கும். இதன் காரணமாக சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு கையாள முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே 5வது வீட்டில் அமர்ந்திருப்பார். இதனால் குரு அவர் மீது முழு பார்வையை பெறுவார். இதன் காரணமாக உங்களுடைய உறவில் ஆன்மீகம் அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக உணர்வீர்கள். நீங்கள் ஒன்றாக ஒரே கோவிலுக்கு அல்லது மத ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லவோ அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் செவ்வாய் 7ஆம் வீட்டில் பயிற்சி ஆவதால் அவ்வப்பொழுது வாக்குவாதங்கள் மற்றும் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் உறவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். இருவருமே ஒரு சிறந்த வாழ்க்கை துணையின் கடமைகளை நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் பெற விருப்பமுடைய தம்பதிகளின் விருப்பம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். திருமணமாகாத ஜாதகக்காரர்களுக்கு திருமணத்திற்கான யோகங்கள் உருவாக போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் ராகு பகவான் இந்த 18 நாட்களில் உங்கள் ஜாதகத்தின் 11வது வீட்டில் இருப்பார். மேலும் உங்களுடைய வருமானத்தை இதன் காரணமாக அதிகரிக்க முயற்சி செய்வார் ராகு பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்கள் பணத்தை அதிகரிப்பதால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பணத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வணிகத்தில் பணம் அதிகரிப்பால் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும். மேலும் மாதத்தின் ஆரம்பம் செவ்வாய் இருப்பதால் பலவீனமாக இருப்பீர்கள். மட்டும் இல்லாமல் சனி 12ஆம் வீட்டில் வக்ர நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தை போக்க தினமும் யோகா மற்றும் தியானம் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டமானது இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்பொழுது வந்து போகும். வரவு அதிகரிப்பது போலவே செலவு உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். இருப்பினும் கூட கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியாக மாற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த 18 நாட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும். வேலை மாற்றம் விரும்பினால் அதுவும் நடக்கும். தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மேலும் கணவன் மனைவி உறவுகள் வலுவாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணம், பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு போன்றவை கிடைக்கும். காதல் திருமணம் ஆகும் யோகமும் திருமணம் கைக்கூடி வரும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றும் இந்த காலகட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 நாட்களில் கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் பண தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல லாபத்தை கொடுக்கும். ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டுங்க. அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே பெற முடியும். திருப்தி அடைவீர்கள். மேலும் தனியார் வேலையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு தங்களுடைய வேலையுடன் மாற்ற கூடுதலாக பணம் சம்பாதித்தாலுமே அதில் நீங்கள் முற்றிலும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்கள் மறையும். மேலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தானாகவே தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை தானாகவே வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசியிலே இருப்பது பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். மேலும் சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையோடு நீங்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்ட விஷயமா இருந்தால் கூட இப்படி நீங்கள் பொறுமையோடு அந்த விஷயத்தை கையாளுனீங்க அப்படின்னா அது நன்மையில் தரக்கூடிய விஷயமாக முடியக்கூடுங்க. ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் அதில் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மேலும் நீங்கள் லாபத்தையும் உங்களுடைய வேலை பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த 18 நாட்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் தானாகவே சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்கி பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை இந்த காலகட்டத்தில் கூடுங்க. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களானது எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். தேவையான பொருட்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. மேலும் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தாரோட வீண் மனசுதாபங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாக்கிவிடும். மேலும் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கிடையே சுமூக உறவோடு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கையில் முன்னேறம் அக்கறை காட்டுவீங்க. மேலும் மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் காணப்படும். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர எதிர்பார்த்த பணவரத்து தானாகவே கிடைக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 19, 20. அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13 அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலம் பார்த்திருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். நன்றி.